ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாக பிரண்டைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது. இப்போ தான் பொரிச்சிட்டு வந்தார். மழை பெஞ்சதுக்கு நல்லா காஞ்சிருக்குதுங்க. இப்போ பாருங்கள். ஆனால் பிரண்டையில் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் கையில் ஒரு மாதிரி விற்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா தேங்காய் எண்ணெய் தடவிச்சுக்கணும். பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தடவிட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் கொழுந்த பிஞ்சு இருக்குது. போன்ஸுக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அப்புறம் சுகர் பேஷண்ட் வந்து இது சாப்பிடக்கூடாது அப்படிம்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக தெரியல. அது டாக்டர்ஸ் கேட்டு சாப்பிட்ணும். போன்ஸ் அடிபட்டதுக்கு, ஸ்க்ராட்ச் ஆனதுக்கு, ஜவ்வுதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. எதுவுமே இல்லை, ரெண்டும் பிரண்டையில் வந்து பொடி செய்யலாம், தொக்கு செய்யலாம், சட்னி செய்யலாம். நான் இதெல்லாமே செஞ்சு வச்சுக்குவேன், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் பிரண்டை இந்த மாதிரி அதிகமாக கிடச்சிது அப்படின்னா கொண்டு வந்து காய வச்சு, வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருவேங்க. இங்கே பாருங்க, காய வச்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொடி பண்ணும்போது கூட எடுத்து போட்டு அப்படியே பொடி பண்ணிக்கலாம். இந்த எப்படி குச்சி குச்சி ஆயிடுச்சு, நல்லா காய வச்ச முடியும். இந்த பச்சை இருக்கும்போது இப்படி இருக்குது, ஆனால் காய வைக்கும்போது பாருங்கள் குச்சி நல்லா காய வச்சு குச்சி குச்சி ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி காய வச்சு நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி காய வச்சு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு கிடைக்காதப்ப நான் இதை வந்து சூப் வச்சு குடிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொடி செஞ்சு வச்சுக்குவேன். பொடி செஞ்சு வச்சுட்டா சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பிரண்டை நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க, எங்கள் வீட்டுக்காக தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. அவர் இன்றைக்கி வேலைக்கு போனதுனால சரி வச்சுருந்தா வாடி போயிடும், அதனால சரி க்ளீன் பண்ணலான்னு பண்ணுறேன். எனக்கு க்ளீன் பண்ணால் ஃபுல்லாக கையில் ஒரு மாதிரி ஆகும், அதனால் நான் க்ளீனும் பண்ண மாட்டேன். அவர் தான் பண்ணுவார். சரி இன்றைக்கி அப்படியே பண்ணலாமேன்னு பண்ணுறேன். பிரண்டை தொக்கு வீடியோ கூட போட்டிருந்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். என்னோடய வீடியோவில் பிரண்டை தொக்கு வீடியோ போட்டிருந்தேன். பிரண்டை பொடி வந்து செய்யணும், இதை காய வச்சு இந்த பொடி வச்சு செய்யணும். அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன். பிரண்டை பொடிக்கிட்டையும் கண்டிப்பாக அதையே பாருங்கள். நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வரமிளகா, 2 சின்ன வெங்காயம் இதை வச்சு கூட அப்படியே கூட அரைச்சி அம்மியில் வச்சு கூட சாப்பிட்லாங்க. சூடாக சாப்பாடுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க பிரண்டை வந்து எண்ணெய் காய்ச்சி காலுக்கு போடுவாங்க, அதுவும் நல்லா கேட்கும். பிரண்டை நல்லா முத்தலாக இருக்கிறத எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, நல்லெண்ணெய், பச்சைக்கல் போடுறோம், இதெல்லாம் போடுவாங்க. போட்டு எண்ணெயில் நல்லா காய வச்சு ஆற வச்சு முழங்கால் போடுவாங்க. அது போன்ஸ் வந்து உடஞ்சதுக்கு எல்லாமே நல்லா கேட்கும் அப்படிம்பாங்க. கால்சியமில் வந்து நிறைய இருக்குதுங்க பிரண்டையில். நம்மள்கிட்ட நிறையா விஷயங்கள் நம்ம எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால நம்ம எதுவுமே எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாம் மருந்து மாத்திரைன்னு அப்படின்னு அதையே போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். மறக்காமல் பிரண்டை கிடச்சிதுன்னா, உங்கள் ஊரில் பிரண்டை கிடச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். வெளியே நல்லா காத்தடிச்சிட்டு இருக்குதுங்க, மழை பெய்யுமா என்னமோ. அப்படியே மழை வந்துச்சு நின்றுச்சு. இந்த மாதிரி நல்லா கொழுந்தா இருக்குது. இயற்கை நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்குது, நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. எலும்பு ஜாயிண்ட்டுகள் இருக்கிறவங்க, நீர் கொத்துருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாமே பிரண்டை நிறைய சேர்த்துலாம், நிறைய பெனிஃபிட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விட்ட பிரண்டை க்ளீன் பண்ணியாச்சு. நானும் பாதி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பண்ணிட்டேன்னு. இதெல்லாம் நல்லா கொழுந்து நல்லா இருக்குதுங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து தொக்கு செய்ய போகிறேன். தொக்கு செஞ்சு ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். சட்னி செஞ்சு இது பண்ணுறது, பொடி செஞ்ச வீடியோ நான் போடுறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.